Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தலைவிதியை மாற்றும் வழி. இதுதான் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் தொடங்க இருக்கிறது. செப்டம்பர் 20ஆம் தேதி முதல். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது நம்மளுடைய 11th பேஜ். ஆல்ரெடி 10 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிட்டாங்க. இது 11ஆவது வகுப்பு. உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். சண்டே கிளாஸ் இருக்கும். சண்டே மார்னிங் 10 to 12 அந்த மாதிரி வரும். 6 மாத கோர்ஸ். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் தனிநபருக்கு ஜாதகம் பார்க்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். தலைவிதியை மாற்றும் வழி. பொதுவாக எது நடந்தாலும் விதிப்படி விதி விட்ட வழி அப்படின்ட்டு போகிறது தான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய முக்கியமான விஷயம். எதிர்த்து போராடும் தன்மைகள்ங்கிறது சொற்பமான நபர்களுக்கு தான் இருக்கும். மற்றவங்க எல்லாருமே மேக்சிமம் விதி வழியே தான் போவாங்க. ஏன்னா விதி வலியது. இந்த தலைவிதியை மாற்றுவதற்கும் ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய லக்னத்தின் உபஜயஸ்தானங்கள் இந்த விதியை மாற்றும் தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியவை. அதுலேயும் மிக முக்கியமான 3ஆம் வீடு விதியை மாற்றும் வல்லமை மிக்க வீடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு வெற்றி ஸ்தானம், 2வது முயற்சிகள் ஸ்தானம், 3வது கற்றுக்கொள்ளும் ஸ்தானம். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்தானம் எதுன்னு கேட்டால் 3. ஒரு வீட்டின் செயல் ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அதாவது அந்த வீட்டுக்கு 3ஆம் இடம் அந்த வீட்டை செயல்படுத்தும். அப்போ 5ஆம் வீட்டின் செயல் ஸ்தானம் எதுன்னு கேட்டால் 7ஆம் வீடு. புரியுதுங்களா? 7ஆம் வீட்டின் செயல் ஸ்தானம் எதுன்னு கேட்டால் 9ஆம் இடம். அங்கேருந்து 3 வீடு தள்ளி அந்த வீடு மூலமாக தான் இந்த வீடு ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ லக்னம் என்கின்ற உங்களை செயல்படுத்தும் ஸ்தானம் எதுன்னா 3. இந்த 3ஆம் இடத்தின் உங்கள் லக்னாதிபதி போய் அமர்ந்தாலும் சரி, 3ஆம் அதிபதி உங்கள் லக்னத்தில் உட்கார்ந்தாலும் சரி, 3ஆம் அதிபதியின் சாரத்தில் உங்கள் லக்னாதிபதி இருந்தாலும் சரி, நீங்கள் தலைவிதியை மாற்றிக்கொள்ளும் அமைப்போடு பிறப்படுத்திருக்கிறீர்கள்னு அர்த்தம். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, உங்கள் விதியை நீங்கள் நினச்சா மாற்றி அமைத்து கொள்ள முடியும். புரிஞ்சிருச்சுங்களா? நீங்கள் இதில் இன்னொரு சூட்சமம் பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் லக்னங்களுக்கு 3ஆம் அதிபதி நண்பராக இருக்க மாட்டார். கிட்டத்தட்ட ஒன்று எதிரி கிரகம், பகை கிரகமாக இருக்கும், இல்லைன்னா சமகிரகம், அப்படி தான் வரும். நண்பராக இருக்கிற வாய்ப்பு ரொம்பவுமே குறைவு. இப்போ மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் 3ஆம் அதிபதி வருவார், அவர் கண்டிப்பாக நண்பர் இல்லை. ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் 3ஆம் அதிபதி வருவார், நிச்சயமாக சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் பிடிக்காது. மிதுன லக்னம் 1க்கு மட்டும்தான் சூரியன் புதன்கிறது ஒரு மாதிரி ஓகேங்கிற லெவலில் போயிடும். கடக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் சந்திரனுக்கு ஜென்ம விரோதியாக பார்ப்பார், ஆனால் சந்திரன் அப்படி பார்க்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு கலப்பு பலனாக போயிடும். சிம்ம லக்னத்துக்கு அதே மாதிரி தான் சுக்கிரன் பெரிய நண்பர் இல்லை. கன்னி லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் கடுமையான விரோத கிரகம். துலா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே குரு எதிரி. விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியான சனி ஆல்மோஸ்ட் எதிரி. தனுர் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியான சனி பகவான் எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சமகிரகமாக போயிடும். அதே மாதிரி மகர லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வர்ற குருவும் சமகிரகம். பட் கும்ப லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வர்ற செவ்வாய் எதிரி கிரகம் ஆகிடுவார். மீன லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்திங்கன்னா எதிரி ஆகிடுவார், சுக்கரன். அப்போ மேக்சிமம் எதிரி அல்லது சமம் அப்படிங்கிற நிலையில் தான் வரும். மிதுனம் தவிர்த்து மற்ற லக்னம் எல்லாமே ஒரு மாதிரி குளறுபடி அமைப்பு. ஆனால் இந்த 3ஆம் இடம்தான் உங்கள் லக்கணத்தை இயக்கும் வீடு. புரிஞ்சிச்சிங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் அதனுடைய 3ஆவது இடம்ங்கிறது கீ மாதிரி, சாவின்னு எடுத்துக்கலாம். அதுதான் அந்த இடத்தை இயக்கக்கூடிய ஆத்மா சுத்தி யோகத்தை தரக்கூடிய வீடு. அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த 3ஆம் இடத்தை நாம் எந்த அளவுக்கு இயக்குகிறோமோ
அந்த அளவுக்கு விதியை மாற்றும் வலிமை நமக்கு கிடைக்கும். மோசமான ஜாதக அமைப்பாக இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாத கிரக நிலைகளாக இருக்கலாம், தசாபுத்திகள் சரியாக சாதகமாக இல்லாத நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல இருந்தோ அல்லது 3ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து உட்கார்ந்தோ 3ஆம் அதிபதியின் சாரத்தில் உங்கள் லக்னாதிபதி அமர்ந்துட்டார்னாலும் நிச்சயமாக உங்களால் விதியை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று லக்னத்தில் புதன் இருக்கணும், இது திக்பலம். அல்லது 3ஆம் இடத்துல மிதுனத்தில் போய் செவ்வாய் உட்காரணும், இதுவும் அந்த விதியை மாற்றும் அமைப்பு. அப்படி இல்லைன்னா உங்கள் லக்னாதிபதியான செவ்வாய் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் உட்காரணும். இதில் கேட்டையில் உட்கார்ந்தால் அவர் ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார், ரேவதியில் உட்காரும்போது அதிநட்பு வீட்டுக்கு போயிடுவார், ஆயில்யத்தில் உட்காரும்போது மட்டும்தான் நீச்ச பவரில் இருப்பார். அப்படிங்கிற அடிப்படையில் அது வரும். இப்போ ரிஷப லக்னத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து லக்னத்தில் உட்கார்ந்தால் உச்சம். ஸோ சூப்பர் பவர் இது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றது நார்மலாக நல்லது இல்லைனாலும் கூட இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் முயற்சிகளில் வெற்றி பெறுவாருங்கிற அந்த அமைப்பை எடுத்துக்கணும். இல்லைன்னா சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் உட்காரணும். இதில் ரோகிணியில் உட்கார்ந்தாருன்னா சொந்த வீட்டிலே பவர் ஆயிடுவார், அஸ்தத்தில் மட்டும் நீச்ச வலிமை அடைவார். ஆனால் திருவோணத்தில் பார்த்தீங்கன்னா அதிநட்பு நிலையில் கொண்டு போய் பாகிஸ்தானத்தில் உட்காந்து. மிதுன லக்னத்துக்கு சூரியன் லக்னத்தில் உட்கார்ந்துருந்தால் முயற்சிகளில் வெற்றி, விதியை மாத்திர வல்லமை கொண்டவர் ஆகிறார்னு அர்த்தம். புதன் போய் 3ஆம் இடத்துல உட்காந்து 3 கூடிய சூரியனோடு சேர்ந்து அங்கேயே இருந்தார்னாலும் ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ இல்லைன்னா சூரியனுடைய நட்சத்திரங்களில் புதன் உட்கார். இதில் உத்தர நட்சத்திரத்தில் உட்கார்ந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக உச்ச வீட்டுக்கு வந்துடுவார், சிம்மத்தை தவிர்த்து கன்னிக்கு வந்துட்டார்னா. உத்திராடம் ஓகே, கார்த்திகையில் மேசம் சுமாராக இருந்தாலும் ரிஷபம் ஓகே அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் லக்னத்தில் உட்கார்றது, சந்திரன் அல்லது 3ஆம் இடத்தில் இருக்கிறது, அல்லது சந்திரன் புதனுடைய நட்சத்திரங்களில் அமர்வது. சந்திரன் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் உட்கார்ந்தார்னா ஓகே, சொந்த வீட்டில் இருப்பார். ரேவதியில் உட்காந்துருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கேட்டையில் உட்காரும்போது மட்டும் நீச்ச வலுவடைவார். இதில் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா மோஸ்ட்லி கிரகங்கள், நான் மேச வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு பார்க்கும்போதும் மோஸ்ட்லி கிரகங்கள் 3ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் பல நிலைகளில் நீச்சப்படும். இதுவும் ஒரு சூட்சுமம் தான். உங்களுடைய முயற்சியினால் விதியையே மாற்றும் அளவுக்கு வல்லமையை தரக்கூடிய அதே 3ஆம் அதிபதி, 3ஆம் வீடு, உங்களை இயக்கும் அந்த வீடு சில நிலைகளில் உங்களுடைய தவறான முயற்சியினால் உங்களை நீச்சமடையவும் செய்துவிடும், வலிமை இழக்கவும் செய்துவிடும். இதுலேயும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிம்மலக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன். இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு அவர் போனார்னாலே நீச்சமாவார். 3ஆம் அதிபதியான சுக்கிரன் லக்னத்தில் வந்து உட்காரும் போது முயற்சிகளில் வெற்றி பெறலாம்ங்கிற அந்த அமைப்பு வரும். அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பூரம், பூராடம், பரணி இதில் உட்காரும். இதில் பார்த்தீங்கன்னா பூரத்தில் உட்காந்தா ஆட்சி, பரணியில் உட்காந்தா உச்சம், பூராடத்தில் உட்காந்தா அதிநட்பு அப்படின்னு. ஸோ சிம்மலக்னக்காரங்களுக்கு இந்த 3 விதிகளும் பொருந்தி வரும். கன்னியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி செவ்வாய். இவர் வந்து கன்னியில் செவ்வாயாக உட்காரும்போது அது அவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை, அட்டமாதிபதிங்கிற வலிமையை அதிகமாக்கிறார். அதே நேரத்தில் புதன் இங்கேயே உட்கார்ந்து 3 கூடைய செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமரும்போது விதியை மாற்றி எழுதி கொள்ளும் தன்மை இவர்களுக்கு கிடைக்கும். அல்லது விருச்சிகத்தில் போய் புதன் உட்கார்ந்தார்னா இந்த வாய்ப்பு ஏற்படும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு 3ஆம் அதிபதி ஒரு லக்னத்தில் வந்து உட்கார்ந்தார்னா திக்பலம். சுக்கிரன் போய் 3ஆம் இடம் தனுசில் உட்கார்ந்தார்னாலும் ஓகே. அல்லது குருவின் நட்சத்திரங்களான விசாகம், பூரட்டாதி மற்றும் புனர்பூசத்தில் உட்காரணும். இதில் புனர்பூசத்தில் உட்கார்ந்தாருனாலும் சுக்கிரனுக்கு ஓகே தான். விசாகத்தில் உட்கார்ந்தாருனாலும் சொந்த வீட்டில் இருந்துருவார், அதுவும் ஓகே தான். பூரட்டாதிக்கு போய் 4ஆம் பாதம் போனார்னா உச்ச பவரே அடைவார். இது இன்னும் விசேஷம். முதல் 3 பாதங்கள் கும்பத்தில் இருக்கிறதும் சிறப்பு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வீடு 3ஆம் வீடு. இதில் செவ்வாய்க்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி என்னென்னா அவர் 3க்கு போனால் உச்சமாயிடுவார். சொந்த வீட்டிலே இருந்தாலும் அனுசத்தில் உட்கார்றதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு இருக்கும். ஸோ விதியை மாற்றிக்கொள்ளும் வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய லக்னங்களில் விருச்சிகமும் ஒன்று. தங்களுடைய டோட்டல் நெகட்டிவ் பலனையும் அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி உல்டாவாக மாற்றி பெரும் வெற்றியாளர்களாக உருவாக்கும் தன்மை இந்த விருச்சிகத்துக்கு நேச்சராகவே வர்றது காரணம் அவங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் பவரே கிடைக்குங்கிறதுனால. சனி பகவான் லக்னத்தில் வந்து அமர்றதும் சிறப்பு. இவர்கள் சனியுடைய நட்சத்திரமான அனுசம், உத்திரட்டாதி மற்றும் பூசத்தில் அமரலாம். இதில் பூசத்தில் உட்காரும்போது நீச்சம் அடைவார், அந்த கணக்கையும் எடுத்துக்கணும். தனுர் லக்னத்திற்கு கும்பத்தில் குரு அமர்வது, சனி பகவான் லக்னத்தில் அமர்வது விதியை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மையை ஜாதகருக்கு கொடுக்கும்.
அதே மாதிரி குரு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் உட்கார்ந்தா ஆட்சி பழுவில் இருப்பார், பூசத்தில் உட்கார்ந்தாருன்னா உச்ச வலுவில் இருப்பார், அனுசத்தில் உட்கார்ந்தாருனாலும் கூட நல்ல நிலைமையில் தான் இருப்பார். ஸோ இந்த அமைப்பு இருந்தாலும் இதையே மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மை உண்டாகும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு லக்னத்தில் வந்து உட்காரும்போது நீச்சம் மற்றும் திக்பலங்கிற வலுவை அடைவார். சனி 3ல் குரு லக்னத்திலேங்கிற மாதிரி பரிவர்த்தனை யோகம் பெறும்போது இந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும். அல்லது சனி பகவான் குருவின் நட்சத்திரங்களில் அமரணும். இதில் பூரட்டாதி எங்கே இருந்தாலும் ஓகே தான், புனர்பூசம் எங்கே இருந்தாலும் ஓகே தான். கடகத்தில் மட்டும் 4ஆம் பாதமாக போகும்போது திக்பலம் அடைஞ்சிருவார், பட் லைட்டாக வந்து ஒரு பகை அப்படிங்கிற நிலை வரும். விசாகம் எங்கிருந்தாலும் ஓகே. கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு வலுவை தரும். அல்லது லக்னத்தில் வந்து செவ்வாய் உட்கார்ந்தாருன்னா அந்த விதியை மாற்றும் அமைப்பு உங்களுக்கு நேச்சுராகவே ஏற்படும். தலைவிதியை மாற்றிக்குவாங்க. எப்படி மாற்றுவாங்க? தங்களுடைய முயற்சிகளாலேயே மாற்றுவாங்க. உங்கள் லக்னம் இயங்குகிற இடத்துக்கு போயிடுச்சு, நீங்கள் தான் இனி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த பவரை இயற்கை கொடுத்துருக்கு. பிறப்பின் சூட்சுமத்தில் லக்னாதிபதி 3ல் இருக்கார், அல்லது 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கார், அல்லது உங்கள் லக்னாதிபதி 3ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா விதியை மாற்றிக்கிற சக்தி உங்களுக்கு உண்டு, வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த லக்னத்தை இயங்க வைக்கிறது நீங்கள் தான் பண்ணணும். இயங்குகிற சாவி கிடச்சிருச்சு. இப்போ பூட்டி போட்டு பூட்டின வீட்டு கையில் சாவி உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அந்த சாவியை கொண்டு அந்த பூட்டை திறப்பது நீங்கள் தான் செய்யணும். இந்த முயற்சிகள் செய்வதற்கு நான் தகுதி உடையவனாங்கிறத இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தலைவிதியை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கும் தான் இந்த அமைப்பு. புரிஞ்சுங்களா? ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் சனி உட்காரலாம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பில். இதில் அவிட்டத்தில் உட்காரும்போது ஆட்சி பவர் அடைவார். சித்திரையில் உட்காரும்போது உச்ச பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மிருகசீரிடத்தில் உட்காரும்போதும் சம உச்ச வீடு, நட்பு வீடுங்கிற அமைப்பு வரும். அதே மாதிரி செவ்வாய் வந்து லக்னத்தில் உட்கார்றது, இவர் மேசத்தில் போய் நீச்சமடைந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நீச்சபங்கம் அடைவதுங்கிற அமைப்பை பெறணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 3ஆம் அதிபதி வந்து லக்னத்தை உட்காந்தோன்னா உச்சம், ஃபுல் பவர். இவர் 3ஆம் இடத்துக்கு போனாலும் வியாழவட்டம், அது நல்ல வீடு தான். ஸோ 1-3 பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறது மீனத்துக்கு உண்டாகும். அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடத்தில் குரு உட்காரணும். இதில் பூராடத்தில் உட்கார்ந்த ஆட்சி பளு, பூரத்தில் உட்கார்ந்தாருன்னா அதிநட்பு வலு, பரணியில் உட்கார்ந்தார்னால அதிநட்பு வலு. இந்த சூட்சுமங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த 3ஆம் இடம் செயல்பட தொடங்கி இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு உங்கள் தலைவிதியை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மையை பெறுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.